நம்ம முகத்துக்கு கீழ பெருசா வால் மாரி ஃபேட் தொங்குதா? அது மட்டும் இல்லாம, கழுத்து எது, முகம் எதுன்னே டிஃபரண்டே இல்லாம எல்லாம் ஒண்ணா சேமா இருக்கா? கண்ணாடில பார்க்கும்போது, என்னடா இது முகத்துக்கு கீழ இவ்ளோ பெருசா இருக்கே! அசிங்கமா இருக்கே! அப்படின்னு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸே குறைக்குதா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு 5 எக்ஸர்சைஸஸ் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இந்த 5 எக்ஸர்சைஸ ரெகுலரா பண்றது மூலியமா, உங்களோட இந்த பெரிய டபுள் சின்ன குறைச்சு, நார்மல் சின்னாக்கி, அழகா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் திரும்ப மீட்டெடுக்க முடியும். வாங்க, இது ஏன் வருது? இதுக்கான எக்ஸர்சைஸஸ் என்னென்ன? அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஏன் வருது அப்படின்றதுக்கு பெரிய ரீசன்லாம் கிடையாதுங்க. நம்ம வயிறு எப்படி தொப்பை போடுதோ அதே மாதிரி தாங்க. ஃபேட் டெபாசிட் ஆயிட்டு முகத்துக்கு கீழ பெருசாக போகுது. வயிறு ஏன் தொப்பை விழுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, ஃபேட் அதிகமா இருக்க சாப்பாடு சாப்பிடுறது, ஒயிட் ரைஸ் சாப்பிடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு தொப்பை விழுறதுக்கு காரணமா இருக்கு. அதே காரணம் தான் அந்த முகத்துல ஃபேட் அதிகமா டெபாசிட் ஆகி இந்த டபுள் சின் வர்றதுக்கும். அது மட்டும் இல்லாம வயசானாலும் இந்த மசில் இங்க இருக்க மசில்ஸோட டோனா இருக்கட்டும், அதாவது மெட்டபாலிசம் குறையும். அப்போ மசில் வீக் ஆகும். அது கூடவே அங்க இருக்க ஸ்கின்னோட டோன் வந்து குறையும். ஸ்கின் வந்து லூஸ் ஆகி ஃபிளாப்பி ஆகி தொங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர். ஒண்ணு ஃபேட் அதிகமாகிறது, இன்னொன்னு ஏஜ். இந்த 2 விஷயத்திலயுமே இந்த இடம் வந்து நமக்கு தொங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தொங்காம அதை சரி பண்றதுக்கு எக்ஸசைசஸ் இருக்கு. இது வந்து 5 எக்ஸசைஸ் நான் சொல்ல போறேன். இந்த 5 எக்ஸசைஸ்மே ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 டைம்ஸ் பண்ணீங்கன்னா போதும். இந்த ஃபேட் ஈஸியா குறைஞ்சிரும். உங்களோட நெக் ஃபிளெக்ஸார்ஸும் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். கழுத்து வலி கூட குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி வாங்க, என்னென்ன எக்ஸசைசஸ் இருக்கு அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நேரா மேல அண்ணாந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களோட வாய் இருக்கு இல்லைங்களா, அதை திறக்கணும் மூடணும், திறக்கணும் மூடணும், அவ்வளவுதான். இது பண்ணிட்டு அடுத்தது நம்ம அப்படின்ட்டு விசில் பண்ணணுங்க போறோம். அது எப்படி பண்ண போறோம்னா சேம் அதே தான். அண்ணாந்து பார்த்துக்கணும், விசில் பண்ணணும். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி 10 முறை நீங்க பண்ணீங்கன்னா போதும். அடுத்த எக்ஸசைஸ் சின் டக் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ். என்னன்னா ஒண்ணும் இல்லை, நம்மளோட இந்த சின்ன இருக்கு இல்லைங்களா, இதை வந்து உள்ள இழுக்கணும், திருப்ப விட்டுறணும், உள்ள எடுக்கணும், விட்டுறணும். அதாவது கோழி மாதிரி பண்ணணுங்க. நேரா நின்னுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேரா நின்னுட்டு இந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் நீங்க பண்ணிக்கணும். கோழி மாதிரி நம்மளோட கழுத்து முன்னாடி முன்னாடி போயிட்டு வந்துச்சுனாலே. அடுத்த எக்ஸசைஸ் ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நேரா படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்க தலையை மட்டும் இப்படி தூக்கி பிடிச்சிக்கோங்க. இப்படியே இருந்தீங்கன்னா அந்த எக்ஸர்ஸ் வந்து ஐசோமெட்ரிக் கன்ட்ராக்ஷன் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பேக் பெயின் இருக்கு, நெக் பெயின் இருக்கு, இது பண்ணும்போது வலிக்குது அப்படின்னா இந்த எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க இப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா போதும், பயங்கர எஃபெக்ட் தெரியுங்க. சின்ன நல்லா டக் பண்ணி பிடிச்சிக்கணும். இப்படி தூக்கிட்டு இப்படி பார்க்கக்கூடாது, அழுத்தி இப்படி பிடிச்சிக்கணும். எவ்வளோ நேரம் உங்களால் பிடிக்க முடியுதோ பிடிச்சிக்கலாம். கழுத்து வலி இருந்ததுன்னா இது பண்ணும்போது உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருந்தால் விட்டுருங்க. உங்களால் ஒரு 10 செகண்ட்ஸ் வலி இல்லாமல் பண்ண முடியுதுன்னா 10 செகண்ட்ஸ் பண்ணுங்க. இல்லை 20 செகண்ட்ஸ் என்னால் வலி இல்லாமல் தலையை தூக்கி பிடிக்கணும்னா 20 செகண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணாலே போதும். அடுத்த எக்ஸசைஸ் இதே மாதிரி பெட்டோட எட்ஜில் வந்துட்டு உங்கள் 2 கையை இப்படி வச்சுக்கோங்க. 2 கையை வச்சுட்டு கழுத்தை இப்படி வச்சுட்டு தலையை நேரா மேலே தூக்கணும். இப்படி கீழே இப்படி பார்க்கக்கூடாது. நேரா மேலே தூக்கிட்டு திருப்பி விட்டுறணும். நேரா மேலே தூக்கிட்டு கீழே 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 விட்டுறணும். கீழே விட்டுறணும். அவ்வளோதாங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். ஒரு சில எக்ஸசைசஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு கழுத்து வலியை வர வச்சுக்காதீங்க. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லலாம். இதுல வரக்கூடிய எக்ஸசைசஸ்லாம் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா கழுத்து வலியை இந்த எக்ஸசைசஸ் குணப்படுத்தும். ஏன்னா இந்த ஃபிளெக்ஸார் மசில் ஸ்டிஃப்னஸ்னாலையும் கழுத்து வலி வரும். ஓகே, அது கழுத்து வலியை பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. இது மெயினா இங்க இருக்கக்கூடிய சுப்ரா ஹயாய்டு மசில்ஸ், இன்ஃப்ரா ஹயாய்டு மசில்ஸ் சொல்லக்கூடிய நெக்ல இருக்கக்கூடிய எல்லா டீப் மசில்ஸுமே வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய எக்ஸசைசஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பாக்குற நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாருக்காவது இந்த மாதிரி டபுள் சின் பிரச்சனை இருக்கு, அதை குறைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு பிசியோபிளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.